தமிழகம், கேரளாவில் அடுத்த 4 முதல் 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல், லட்சத்தீவுகள், வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் பருவமழை வேகமாக முன்னேறி வருகிறது. மழை மேலும் வலுவடைவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதால் அடுத்த சில நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. விவசாய கடன்களை எந்த வரம்புமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேலும் மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் வழிபாடு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன், தவிக ஆட்சியில் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி விவசாய கடன் தள்ளுபடி மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். தவிக தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு 2500 உரிமை தொகை, பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்ற ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றியதற்கு நன்றி தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுகவின் கோட்டையாக இந்த பகுதி திகழ்வதாக அவர் கூறினார். இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவுகள் வராமல் பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த நேரத்தில். விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலக சாவி புதிய மாவட்ட செயலர் பசுபதி தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. சாவி பெறுவதில் இருதரப்பு இடையே மோதல் நிலவியது. வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையின்படி சாவி பசுபதி தரப்பிடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து அலுவலகத்திற்குள் சென்ற புதிய மாவட்ட செயலர் பசுபதி அங்கிருந்த CV சண்முகத்தின் பேனர்களை அகற்றினார். பின்னர் அலுவலகத்தை சுத்தப்படுத்தி சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ஒதுக்கீட்டில் சாதி பாகுபாடு காட்டப்படுவதாக எழுந்த புகார்களை அரசு மறுத்துள்ளது. சைதாப்பேட்டையில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் மொத்தமாக உள்ள 426 புதிய குடியிருப்புகளில் 369 பயனாளிகளுக்கு குலுக்கல் முறையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 350 வீடுகள் வாரியத்தின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்களின் போது தங்களுக்கு கீழ்த்தளமே வேண்டும் என்றும் தனி பிளாக் வேண்டும் என்றும் ஒரு சிலர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து மறியலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குலுக்கல் பெட்டியில் குறிப்பிட்ட பிளாக் எண்கள் சேர்க்கப்படவில்லை என வதந்தி பரப்பப்பட்ட போது காவல்துறை ஆய்வாளர் நேரடியாக சோதித்து வதந்தியை முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊடகங்களில் வெளியானது போல சாதி அல்லது இன அடிப்படையில் எந்தவொரு ஒதுக்கீடும் இங்கு நடைபெறவில்லை என்றும் எஞ்சிய 76 வீடுகளும் விரைவில் குலுக்கல் மூலம் ஒதுக்கப்படும் என்றும் வாழ்விட மேம்பாட்டு வாரியம் விளக்கியுள்ளது. மின்வாரிய டெண்டர்களில் உள்ள சிக்கல்களை களைய புதிய டெண்டர்களை வெளியிடுவதற்கு முன்பு 3 கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்காக சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு, உற்பத்தியாளர் குழு, மறு சரிபார்ப்பு குழு என 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுக்கள் மூலப்பொருட்களின் விலை, வெளிநாட்டு சந்தை மற்றும் பிற மாநில மின்வாரிய கொள்முதல் விலைகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும். புதிய மற்றும் இறுதி செய்யப்படாத அனைத்து டெண்டர்களுக்கும் இது பொருந்தும். பிரேசிலின் அமேசான் காடுகளில் அதிபர் லூலாவின் கடுமையான நடவடிக்கைகளையும் மீறி பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுவதாக கிரீன்பீஸ் அமைப்பின் புதிய ஆய்வு தெரிவிக்கிறது.
இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள அமேசான் காடுகள். ஆனால் அந்த காடுகள் வரன்முறை இல்லாமல் சுரண்டப்படுவது உலக சுற்றுச்சூழலுக்கே பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2018 முதல் 2026 ஆண்டு மார்ச் வரையிலான காலகட்டத்தில் சுரங்கங்கள் இல்லாத வெற்று இடங்களின் பெயரில் போலி அனுமதி பெற்று சுமார் $388 கோடி மதிப்புள்ள 26.8 மெட்ரிக் டன் தங்கம் சட்டவிரோதமாக விற்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிரேசில் காவல்துறையினர் சாதனை அளவாக 447 கிலோ சட்டவிரோத தங்கத்தை பறிமுதல் செய்த போதிலும் தற்போதைய சர்வதேச பதற்றத்தால் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டு உள்ளதால் இக்கடத்தல் தீவிரமடைந்துள்ளது. இந்த சட்டவிரோத சுரங்கங்களால் ஆறுகள் நச்சாவதாகவும் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிவதாகவும் அமேசான் பழங்குடியின தலைவர் கவலை தெரிவித்திருக்கிறார். அமேசானின் பரப்பளவு காரணமாக கண்காணிப்பில் பெரும் சவால்கள் இருப்பதாக பிரேசில் சுரங்க முகமை விளக்கமளித்துள்ளது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை. முதல்வர் விஜய் வரும் திங்கட்கிழமை திருச்சி செல்ல திட்டமிட்டுள்ளார். திருச்சி கிழக்கில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் நேரில் செல்கிறார். இதனை முன்னிட்டு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய வளவனார் கல்லூரி மைதானத்தில் சுமார் 15,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு தவேகவினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். மேலும் காவல்துறை சார்பிலும் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவில் குதிரை பேரம் இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் தொடரலாமா இல்லையா என்பதை ஜூன் 20ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவு செய்வோம் என்றார். குதிரை பேரம் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களா வச்சுக்கிற பேரு. 4 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை எப்படி உடைச்சல் ஆகும்? அது நீங்களா சொல்றது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அது எப்படி உடைக்கதாகும்? அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து அவங்க தேவைக்கால சேரணும்னு சேர்றாங்க. இது எங்கே சேர்க்கிறாங்கிறது இது விவாதம், அந்த விவாதம் தேவையில்லை. இல்லைங்க, அது நான் கட்சி 20ஆம் தேதி கூடுது, பொதுக்குழு கூடுது, அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். விவசாய கடன்களை எந்த வரம்புமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேலும் மாதந்தோறும் 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் வழிபாடு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தவேக ஆட்சியில் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி விவசாய கடன் தள்ளுபடி மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிருக்கு 2,500 உரிமை தொகை பெண்கள், முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்ற ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மீண்டு வருவோம் என்ற தலைப்பில் திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. திமுகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசும் 500க்கும் மேற்பட்ட ஜென்சி இளைஞர்கள் ஜென்சி டிஎம்கே மீட்டப் என்ற பெயரில் கொளத்தூரில் கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதிகமானோர் கூடுவதால் கூட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திமுக அனுமதியுடன் அண்ணா அறிவாலயத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றியதற்கு நன்றி தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுகவின் கோட்டையாக இந்த பகுதி திகழ்வதாக அவர் கூறினார். இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவுகள் வராமல் பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த நேரத்தில். உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு தேவையான பருத்தி தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய ஜூன் 1 முதல் 5 மாதங்களுக்கு பருத்தி இறக்குமதிக்கான அனைத்து சுங்கவரிகளையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கான அடிப்படை சுங்கவரி மற்றும் வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வரிக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை விலக்களிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற ஜவுளித்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முடிவு ஜவுளித்துறையின் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூருவில் நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் டி.கே. சிவக்குமார் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள விதான் சௌதாவில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் முன்னிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சித்தராமையாவுக்கு பின் சிவக்குமார் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கவோ பசுவதையை தேசிய அளவில் தடை செய்யவோ மத்திய அரசிடம் தற்போதைக்கு எந்த திட்டமும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்விவகாரத்தில் அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் சூழ்நிலைக்கேற்ப நடவடிக்கை எடுத்துக் கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பல இந்து இயக்கங்கள் பசுவதைக்கு தடை விதிக்கவும் அதை தேசிய விலங்காக அறிவிக்கவும் மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அமைச்சரின் விளக்கம் வெளியாகியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வறிக்கையை அணுமின் எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த SP உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் 2012ஆம் ஆண்டின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ரஷ்யாவின் ரகசிய தொழில்நுட்ப ஒப்பந்தம் சார்ந்தது என்பதால் இதற்கு விலக்களிக்கப்படுவதாக நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். வைகாசி மாத பௌர்ணமி ஞாயிறு பிற்பகல் 2:41 மணியுடன் நிறைவு பெறும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் கிரிவல பாதை மற்றும் கோயிலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு தேவையான பருத்தி தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய ஜூன் 1 முதல் 5 மாதங்களுக்கு பருத்தி இறக்குமதிக்கான அனைத்து சுங்கவரிகளையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கான அடிப்படை சுங்கவரி மற்றும் வேளாண் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வரிக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற ஜவுளித்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முடிவு ஜவுளித்துறையின் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூருவில் நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் டி.கே. சிவக்குமார் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள விதான் சௌதாவில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் முன்னிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சித்தராமையாவுக்கு பின் சிவக்குமார் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரசின் புதிய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து டி.கே. சிவக்குமார் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை டி.கே. சிவக்குமார் சந்தித்தார். அப்போது கர்நாடக மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க முறைப்படி அவர் உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார்.
ஜூன் 3ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் முதல்வராக பதவியேற்க உள்ளார். புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள டி.கே. சிவக்குமாருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். உலகளாவிய நெருக்கடி மற்றும் குறைவான பருவமழை முன்னறிவிப்பால் நுகர்வு தேவை குறைந்து இந்திய பொருளாதாரம் சவால்களை சந்திக்கலாம் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் வலுவான உற்பத்தி, நிலையான வேலைவாய்ப்பு மற்றும் அந்நிய செலாவணி இருப்பு ஆகியவை பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதலால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதால் தொடர் கண்காணிப்பும் துரிதமான கொள்கை நடவடிக்கைகளும் அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்லரப்பட்டி, நரசிங்கபுரம், மிட்டூர், பூங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று, மின்னல் இடியுடன் மழை பெய்தது. ஆலங்காயம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாம்பழங்கள் பலத்த காற்றில் மரத்திலிருந்து விழுந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. விருதுநகர், சூலக்கரை, பாண்டியன் நகர், மீசலூர், சத்திரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம், தென்னங்குடிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. முதல்வர் விஜய் வரும் திங்கட்கிழமை திருச்சி செல்ல திட்டமிட்டுள்ளார். திருச்சி கிழக்கில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் நேரில் செல்கிறார். இதனை முன்னிட்டு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் சுமார் 15,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு தவிகவினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். மேலும் காவல்துறை சார்பிலும் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மீண்டு வருவோம் என்ற தலைப்பில் திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. திமுகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசும் 500க்கும் மேற்பட்ட ஜென்சி இளைஞர்கள் ஜென்சி டிஎம்கே மீட்டப் என்ற பெயரில் கொளத்தூரில் கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதிகமானோர் கூடுவதால் கூட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திமுக அனுமதியுடன் அண்ணா அறிவாலயத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த தவிக அரசின் அறிவிப்பு ஏமாற்றமளிப்பதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் உழவர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதல்வர் விஜயின் அறிவிப்பை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட உரங்களின் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பேரணியாக சென்றனர். காவல்துறையின் தடையையும் மீறி விவசாயிகள் பேரணி நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி, பெரிய விவசாயிகளுக்கு பாதி % தள்ளுபடி, 50% தள்ளுபடி. அதை தொடர்ந்து உர விலைகளை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சியை மாநிலத்தின் சார்பாக முதலமைச்சர் ஐயா அவர்கள் மேற்கொள்ளணும். உரம் இப்படியே போயிட்டு இருந்தா எங்களால விவசாயம் பண்ண முடியாது.